இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டில் இருந்து தாங்க இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தா 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். சரி, நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னன்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட 100% ஆஃப் சப்சிடியான ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீஸ் கம்பெனியிலேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் எந்த ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 3 years வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பேன் இந்தியா பேசிக்கில் ஆள் எடுக்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. நம்பர் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேயே 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரையில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு ஜாப்புக்கு ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். இதோட எலிஜிபிள் க்ரிட்டேரியான்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு 12th முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 55% ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஒரு ஜாப்புக்கு இங்கிலீஷ் கட்டாயம் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க, போத் ரைட் அண்ட் ஸ்பீக். அப்புறம் இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ்ன்றது தெரிஞ்சிருக்கணும், அதாவது நம்ம தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசியாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஜாப் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க்கு தான் இருக்க போகுது. அதாவது ஏர்போர்ட்டில் வந்துட்டு பேக்கேஜ் ஹேண்டிலிங், லோடிங் அன்லோடிங் பேக்கேஜ் இதெல்லாம் தான் உங்களோட ஒர்க்காக இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன் கேட்டகரி அவங்களுக்கு எல்லாருக்கும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போர்ட்ரேட் வந்து ஓப்பன் ஆகிறது ஜூன் 11 தான் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா www.aaiClas.aero இதுதான் வந்துட்டு இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்னால் உங்கள்கிட்ட இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா ஆதார் கார்டு காப்பி, அப்புறமா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறமா உங்கள் சிக்னேச்சரு, அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்களும் அப்ளை பண்ணலாம். தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக சேலரின்னு பார்த்தீங்கன்னா 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கான்ட்ராக்ட் பேஸில். அதனால் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்துட்டு 21,500, செகண்ட் இயரில் 22,000, தேர்ட் இயரில் 22,500 ரூபாயும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. டிஏ அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பஸ் ஃபேரு, அப்புறம் ட்ரெயின் ஃபேரு, அப்புறம் ட்ரெயினில் வந்துட்டு ஏசி கிளாஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸு அதெல்லாமே எலிஜிபிளாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டிகிரியில் அதிக மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள்.
இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.